வணக்கம் guys, இந்த வீடியோ என்னதுன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் டே இன் கேம்பர்வேன். ஸோ நாங்கள் கேம்பர்வேன் பண்ணியாச்சு, ஆனால் எங்கேயுமே ட்ரிப் போல் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ கேம்பர்வேனே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணோம். லைக் 250 கிலோமீட்டர்ஸ் உள்ள போயிட்டு 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஊட்டிக்கு போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பெங்களூர் மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸை பார்த்தா யாருக்கு தான் ஸ்டாப் பண்ண வேணான்னு தோணும். ஸோ நாங்களும் இந்த மாதிரி இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டீயாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணி டீ வச்சு குடிச்சிட்டு ஆக்சுவலி அந்த இடம், டீ, அந்த சன்செட் மூணுமே செம்ம காம்பினேஷன். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு சன்செட் பார்த்தோம், அது ரொம்ப அழகாக இருந்தது. சன்செட்டை முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பண்டிஃபூர் ஃபாரஸ்ட்குள்ளே போனோம். அதுவும் நைட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு, லைக் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ போனோம். லைக் அனிமல்ஸ்லாம் அவ்வளோ பார்க்க முடியல நைட் டைம்ன்றதுனால, வெறும் மான் மாத்திரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யானை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வெளியே வந்து முதுமலை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் அங்கேயே நைட் ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே குக் பண்ணிவிட்டு நைட் ஸ்டே. ஸோ டின்னர் டைம் ஆச்சு. அப்போது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் யோசிச்சு ரைஸ் மாதிரி எதனா பண்ணலான்ட்டு வெஜ் பிரியாணி சூஸ் பண்ணோம். வெஜ் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கேம்பிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பார்க்க நீங்களே வீடியோ பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளாக தெரியும். பட் அதுக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப வேலை இருந்துச்சு. அதை எடுத்து வைக்கிறதுலேருந்து க்ளீனிங்லேருந்து ரொம்ப பயங்கர வேலையாக இருந்துச்சு. பட் இது வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப லைக் என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஆமாம், நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் இது லைக் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எப்படி, இந்த ட்ரிப்பை நாங்கள் எப்படி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே ஸ்டே பண்ணும்போது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் லைக் கொஞ்சம் சேஃபாக ஸ்டே பண்ணுங்கள், உங்கள் ஓன் ரிஸ்க் தானே, ஏன்னா அனிமல்ஸ்லாம் நைட் டைம் இங்கே அங்கே போயிட்டுருக்கும், பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் பயந்து தான் படுத்துட்டு இருந்தோம். பட் ஒரு அனிமலையும் பார்க்க முடியல. அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆகலை எங்களுக்கு.
ஸோ நைட்டு வந்துட்டு லைக் அதுதான் நாங்கள் சொன்ன மாதிரி லைக் கேம்பர் பண்ணியாச்சு, பட் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே இது ட்ரிப்பு. ஸோ இதிலே தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நைட்டு நல்லா லைக் தூங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்துட்டோம். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னுட்டு. நல்லா வீட்டில் தூங்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 2 பேரும் நல்லா ஸ்பேஷியஸாக தூங்குற அளவு நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக. காலையில் 2 பேரும் எழுந்திரிச்சிட்டோன்னே இந்த மார்னிங் ரொட்டீன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் தெரியும் வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இங்கே எழுந்திரிச்சோடனே ஃபுல் லைக் பேர்ட்ஸ் சவுண்டு, அந்த அனிமல்ஸ் லைக் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் எழுந்திரிச்சது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மார்னிங் ரொட்டீன்லாம் க்ளீன் எல்லாம் பண்ணிட்டு கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிக்க தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபாரஸ்ட் வியூ எல்லாம் ரசிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது நேற்று ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் செகண்ட் டே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.